உழவர் சாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் ட்ரோன் மூலிமா மருந்து எப்படி நிலத்துக்கு அடிக்கிறது, எந்தெந்த சதவீதத்தில் என்னென்ன மருந்து கலக்கிறது அப்படின்றதையும், அப்புறம் எப்படி மருந்து மேனுவலாக ட்ரோன் பயன்படுத்தி தெளிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ட்ரோன் பைலட் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்குறாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம உழவர் சாரலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன ஊரில் இருக்கிறீங்க? சொல்லுங்கள். என் பேர் நாமது. வேலையம்பாக்கம், அச்சூர் பக்கத்தில் வேலையம்பாக்கம், விடாத்துக்கு அருகில் இருக்குது அந்த வேலையம்பாக்கம். விழுப்புரம் தாலுக்கா, விழுப்புரம் கோலினூர் ஒன்றியம். அங்கே இருக்கிற அத்தியூரில் நீங்கள் இருக்கீங்க, வேலையம்பாக்கத்தில். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பி நாமதேவ். பி நாமதேவ். நீங்கள் என்ன நீ என்ன படிச்சிருக்கீங்களா? கம்பெனியில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன கம்பெனியில் வேலை செய்யிருக்கேன். சரி. கடைசியாக ஒரு 2 கம்பெனிகள் சேல்ஸ் ஆஃபீஸாக இருந்து அதில் எனக்கு சில வேலை நடந்ததில் நான் வெளியே வந்துட்டு ட்ரோன் வாங்கி ட்ரைனிங் எடுத்து நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன். ட்ரோன் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க? இப்போ வாங்கியிருக்கிறீங்க ட்ரோனு. அது என்ன, அது பெட்ரோலில் ஓடுறதா இல்லை பேட்டரியில் ஓடுறதா? பேட்டரியில் ஓடுற ட்ரோனு. அது இப்போ அந்த எத்தனை ட்ரோன் வச்சுக்கிறீங்க நீங்கள்? ஒரே ட்ரோன் தான். 5 செட்டு பேட்டரி வச்சு. 5 செட்டு பேட்டரி வச்சுக்கிறீங்க. ஏன் அது 5 செட்டு பேட்டரி ஏன் நிறைய வச்சுக்கிறீங்க? இப்போ ஒரு பேட்டரி எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏக்கர் அடிக்கும்போது 5 நிமிஷம் அடிக்கணும், குறைஞ்ச நிமிஷம் 4 நிமிஷம் அடிக்கணும். நம்ம ஒரு செட்டு வச்சுட்டு நம்ம அப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க ஒரு 10 ஏக்கர்னு நான் அடிக்க முடியாது. ஒரு 5 செட்டு இருந்தால் நான் ஒரு 10 ஏக்கரை கவர் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. அதனால தான் நான் 5 செட்டு வச்சு. சரி, இப்போ இப்போ நிலம் அடிக்க வந்துருக்கீங்க. இப்போ ஆமாம், இது இந்த இது அந்த விவசாயி சொல்கிறாரு AST 51 நடவு நட்டு உங்கள் பின்னாடி இருக்க வயல் தான். ஆமாம். இப்போ நடவு நட்டு ஒரு 40 நாள் ஆகுது. இப்போ களை எடுத்துருக்காங்க. களை எடுத்துட்டு இதை ஒரு உருட்டு போட்டு காய வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களா இதுமாதிரி காய வைக்க சொல்லி? இல்லை, கொஞ்சம் மருந்து அடிக்கும்போது காய்ச்சல் இருந்தது தான் பயிர் அந்த மருந்து அப்சர்வ் ஆகி வேறு வரைக்கும் போகிறது ஈஸியாக இருக்குது. தண்ணி நிற்கும் போது செடி முடிச்சு கவர் ஆகாது. பூச்சி விழுந்தாலும் உயிராயிடும் தண்ணி நின்னா. இது பூச்சி விழும்போது திரும்பவும் அந்த துடிச்சு செத்து போயிடும் மருந்தால். பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன மருந்து? இப்போ நீங்கள் அக்ரியை படிச்சிருக்கீங்க, 2வது மருந்துகளில் வேலை செஞ்சுருங்க, 2வது நீங்கள் ஏதோ ஏஜென்ட் எடுத்துருக்கீங்களா? மருந்து ஏஜென்ட்லாம்? நான் இல்லை, எனக்கு தெரிஞ்ச கடை 3 கடை இருக்குது. அங்கேருந்து அவங்க கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் அப்படி எடுத்துக்கோங்க. சரி. இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இதை மருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இந்த மருந்துலாம் நீங்களே மருந்து எடுத்து நீங்களே அடித்து கொடுத்துட்றீங்க. ஆமாம் ஆமாம். சரி. இப்போ இந்த மருந்து நீங்கள் இப்போ அடிக்கிற இந்த மருந்துலாம் ஒரு ஏக்கருக்கு மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 25 மில்லி எனக்கு கோரஜன் தேவைப்படும் இந்த ஸ்டேஜுக்கு. கதிர் வர வரைக்கும் அந்த இடம் சுட்டு கொடுத்து பிடிச்சி வராது. நீங்களே ஸ்ப்ரே பண்ணால் குறைஞ்சது 40-50 மில்லி அடிக்கணும் அந்த கோரஜன் மருந்து. அது அப்போ 50 மில்லி அடிச்சு அதோடைய வேலை என்ன? 50 மில்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லி 520 ரூபா வரும், 10 மில்லி 170 ரூபா. இப்போ எங்களுக்கு இவங்களுக்கு படிச்சுக்கிறது எவ்வளோ தரும்? நான் 25 மில்லி சராசரி போட்டு எடுத்தேன். அது எவ்வளோ ஆகுது உங்களுக்கு? 25 மில்லி பார்த்தீங்கன்னா ஒரு 630 ரூபா கிட்ட வரும், அவ்வளோதான் வரும் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் அது கூட என்ன அடிச்சுக்கிறீங்க? நோய் மருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ தேவைப்படும். இந்த கார்பனேஷன் மேங்கோசைட் மருந்து நான் உங்களுக்கு 100 கிராம் தான் போட்டிருக்கிறேன். அதில் நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா 10 லிட்டர் தண்ணியில் அடர்த்தி அதிகமான மருந்தாக கொடுக்குறோம், கான்சன்ட்ரேட்டாக. நீங்கள் ஒரு 1/4 கிலோ மருந்து எடுத்து அந்த ஃபங்கிசைடு எடுத்து 20 மில்லி 40 மில்லி 50 மில்லி கோரஜன் எடுத்து 8 டேங்க் அடிப்பீங்க 80 லிட்டர் தண்ணியில். நாங்கள் 10 லிட்டர் தண்ணி கவர் பண்ணிடுவோம் வயல் பூரா. 4 நிமிஷத்தில் கவர் பண்ணி ஆகணும். அப்புறம் இப்போ 2 மருந்து சொன்னீங்க, என்ன ஒரு 2 மருந்து தானே? ஒரு மருந்து இந்த லேமிடா 5 ஒரு மருந்து. நீங்கள் யூனிஃபார்மாக கொடுக்கணும்னா 250 மில்லி கொடுங்க ஏக்கருக்கு. நாங்கள் 100 மில்லி தான் கொடுப்போம் ஒரு போதும். அப்புறம் நாங்கள் இது இல்லாமல் ஆர்கானிக்காக ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம். பிளட்னு ஒரு டானிக். அது பயிர் வேர் வளர்ச்சிக்கும். 2வது உங்களுக்கு ஸ்டார்ச் தயாரிக்க தன்மை அதிகமாக வைப்போம் பயிருக்கு. சூரிய ஒளி சாதாரணமாக நீங்கள் போடுற உரத்தை எடுத்துக்க முடியாது வேர் வளர்ச்சி இல்லைன்னா. இது வேர் வளர்ச்சி அதிகமாக கொண்டு போகும். அதனால் உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதிகமான டில்லரிங் கிளப்பு நிறையா வரும். இது கூட ஆர்கானிக் நுண்ணுண்டு சத்து கொடுக்குறோம். இந்த நுண் சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பயிருக்கு NPK மட்டும் தான் கொடுப்போம். 3 வருஷத்துக்கு கொடுப்போம். இது 6 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ல இலை வழியாக. அப்போ பயிர் பார்த்தா இன்னொரு 5 நாளில் க்ரீனிஷ் அடர்ந்த
கிருமிஸாக இருக்கும், அதனால தான் கொடுக்குறோம். ஸ்டார்ச் அதிகமாக தேய்ச்சா பயிர் வந்து வளமாக இருக்கும், இது நோய் எதிர்ப்பு தன்மை வராது. அப்புறம் இன்னொரு மருந்து கொடுத்துருவீங்களா? ஆமாம், இன்னொரு விழிக்கான ஒரு மருந்து ஒன்று, ஒட்டு மருந்து. எதுக்குன்னா அது இலையில வந்து நாங்கள் அடிக்கிற மருந்து காற்றுல ஒரு குடிசன் பண்ணுவாங்க, ஏன்னா அடிக்கிற காற்றுல போகுது. நாங்கள் அடிக்கிற மருந்துக்கு 14 அடி 15 அடி ஒரு ரோவில் போயிட்டுருக்கோம். அந்த மருந்து ஸ்ப்ரெட் ஆகி செடி வேறு வரைக்கும் இழுத்து போவோம் அடுத்த 5 நிமிஷத்தில். அதுதான் விழிக்காமல் கொடுக்கும். அந்த மருந்து அந்த தழையில் வந்து உடனே அந்த தழையில் ஹோல்ஸ் வழியாக உள்ளார பட்டு கிரகிக்கிறதுக்காக தண்ணியாக நல்லா ஒரு குடிசன் பண்ணிங்க. ஹோல்ஸ் வந்து காலையில் வெயில் ஏற ஏற அந்த இலைத்தொலை மூடிடும். ஆயிரக்கணக்கான இலை இருக்கும் அந்த இலைத்தொலை ஒரு இலையில, அது வெயில் ஏற ஏற மூடிடும். திரும்ப 5 மணிக்கு மேலே தான் திரும்ப அந்த இலத்துல திறக்கும். அது வரைக்கும் மருந்து வெயிட் பண்ணி நைட்டில் தான் பனியில் தான் அந்த மருந்து உள்ளே போகும். இது வந்து விழிக்கான் எதுக்குன்னா வாலண்டியாக மருந்து உள்ளே எடுத்து போயிடும், சிலிக்கான் பேஸ்ட் மருந்து இது. அதனால் இலத்துலேயே இலைகளுக்கு பூரா பறந்துடும், செடி ஃபுல்லாக வேறு வரையும் பரவிடும். அப்போ உங்களுக்கு மருந்து விரையுமே ஆகாது. காற்றுல ஒரு ரூபா போகும்போது லேசாக பட்டுருந்தா கூட செடியில் கவர் ஆகிடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் அந்த விழிக்கான் போடாமல் அடித்தோம்னா நைட்டில் பனி பெஞ்சு அது பிற்பாடு மருந்து நைட்டு தான் உள்ளே போகும். இது உடனே 5 நிமிஷம் நேரம். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு அடிக்கிறதுக்கு கூட வருவீங்களா? எங்களுக்கு டிஸ்டன்ஸு கார் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம். அருகாமையில் இருந்தால் நான் கட்டாயம் பரவாயில்ல ஒரு விவசாயம் நம்ம நிமிஷத்தில் வந்துடுவோம். அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் கிட்ட இருந்தாலும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கட்டணும். ஒரு 15 கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் போய் வரணும் எங்களுக்கு ஈஸி. அது மேலே தான் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கட்டாது. ஏன்னா வாங்கி நம்ம லட்சக்கணக்கு செலவு பண்ணி அதை முதல். நீங்கள் ஒரு டேங்க் இப்போ வந்து 10 லிட்டருன்னு சொல்கிறீங்க. அந்த 10 லிட்டரு அடிக்கிறதுக்கு எவ்வளோ கூலி கேட்குறீங்க? அதுக்கு 700 ரூபாய் கேட்குறோம். 700 டேங்குக்கு 700 வாங்குறீங்க. இது மருந்து செலவு என்ன ஆகுதுங்க ஒரு ஏக்கருக்கு? மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் அடிக்க போகிறதுக்கு எவ்வளோ தரம் ஒரு ஏக்கருக்கு? குறைஞ்சன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் 620 ரூபா வரும். அந்த 25 மில்லி நோய் மருந்து ஒரு 70 ரூபா வரும். 690. அந்த டானிக் வந்து ஒரு 140 ரூபாட்ட வரும். 140 150 ரூபா வரும். 790 830. அந்த நுண்ணுட சத்து ஒரு 50 கிராம் இல்லை 40 கிராம் தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா 100 கிராம் விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். அதில் பாதி 35 ரூபா வரும். அது விழிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். 850. டானிக் 150 ரூபா. உங்களுக்கு 100 கிராம் 150 ரூபா வரும். அது 100. இது ஒரு 40 அது 250 ரூபா ஆகுதுன்னு வச்சிங்களேன். 2000 ரூபா வந்துடும் சார் ஏக்கருக்கு. உங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக பார்த்தா இது லாபம் தான். நீங்கள் அடிக்கும்போது அவங்க உலையில் அடிக்கும் ஒரு டேங்க் ஒழுங்காக அடிப்பாங்க தோலில் மாட்டிட்டு. இந்த போல் உலையிலாம் அடிக்கும்போது ஆளுங்க இப்போ வந்து லேபருங்க எல்லாம் பற்றாக்குறை தான் அதிகமாக. உண்மையிலே நேற்று கூட சிறுவானூரில் ஒரு 7 ஏக்கர் விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். ஜனங்க உங்களுக்கு நிறையா வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. புரியுது. விவசாயிங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதோட நான் வந்து கொஞ்சம் சர்வீஸ் வாங்கி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லபடியாக வந்து மேனுவலாக பண்ணுறீங்க. அது இல்லாத நீங்கள் சரி, ஏன்னா இங்கே லைன்லாம் நிறையா இருக்குது, நிலத்துலாம் லைன் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுறீங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் எங்களுக்கு. அது இல்லாத ஒரு நிலம்னு எடுத்துட்டாக்கா ஒரே நிலமாக இருந்தாக்கா கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணலாம். நிலம் வந்து சிறு வந்து சந்து பொந்தா இருந்ததுன்னா அடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கேட்கறத பற்றி சந்தோஷம்தான். அதனால் அப்படின்னு கேள்வி வந்து சங்கராபுரம் தாண்டி அரவிந்த்னு ஒரு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கிறாரு. அது தமிழ்நாட்டில் ஒரு 150 பேருக்கு இந்த மிஷின் கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட தான் எனக்கு மிஷின் வாங்கினேன். அவரே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. 25,000 பேர் ஆச்சு எனக்கு ட்ரைனிங்க்கு. எத்தனை நாள் ட்ரைனிங்? அது ஒரு 1 மந்த்து விட்டுட்டு போனேன். எனக்கு என் வேலைக்கு தகுந்த போல் மாற்றி ஒரு 3 நாள் 4 நாள் கட் பண்ணி ஒரு 25 நாள் குறையாமல் எடுத்து ட்ரைனிங் கொடுத்தாரு. நீங்கள் இப்போ யாருக்கா ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? இன்னும் இல்லை, அந்தளவுக்கு நான் இல்லை. எனக்கு பேட்டரி அடுத்த செட்டு வாங்கினோன்னா எனக்கு திருப்பி நான் ஒரு 2-3 லட்ச ரூபா முதல்ல வைக்கணும். இது பண்ணிட்டு தான் நான் ட்ரைனிங் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு பேட்டரி எவ்வளோ நாள் வருது? ஒரு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் அப்படி கிடையாது சார். இதை சார்ஜ் போட்டவுடனே ஒரு 250 ரூபா அதில் மைனஸ் ஆகும். இப்போ 50,000 பேட்டரி வாங்குறோம்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டால் அது மைனஸ் ஆகும். அப்படியே ரெடியூஸ் ஆகி குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்து அது எவ்வளோ டக்குனு கீழே இறங்கிடும். அப்போ புதுசாக நம்ம வாங்கணும். நம்ம பயன்படுத்து நானே நிறையா வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நிறையா எனக்கு விரயமாக இருக்குது. நான் எங்கள் வீட்லேயும் வந்து நான் ஃபீல்டில் போய்ட்டு நிறையா ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 100 டேங்க் அளவுக்கு நானே ஓட்டியிருக்கேன் ஃப்ரீயாகவே. சும்மா அதெல்லாம் நிறைய. நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க. விவசாயிங்க நாங்கள் வந்து எங்களை பக்கத்தில் விழுப்புரத்து பக்கத்தில் நாங்கள் தொடர்பு கொள்ளுறதுக்கு போகிறதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர். என் நம்பர் வந்து 80 56 85 37 90. உங்களை அந்த ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ உங்களுக்கு உங்கள் நம்பர்
ரெண்டாவது நான் நிறைய பேர் பண்ணுறது எப்படி தெரியுங்களா, விவசாய இதோட என்ன மாதிரி ட்ரோன் வச்சுருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி கூட்டின்னு வருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை சார். ஒரு 2 ஏக்கர் இருந்தாலும் ஃபீல்டில் பார்த்து அதுக்கு முன்னாடி கொடுப்போம். நீங்கள் அதை நாங்கள் உங்களை கேட்கல. நீங்கள் உங்களை ட்ரோன் அடிக்க கூப்பிட்றேன், நீங்கள் அப்படியே நேராக மிஷின் எடுத்துன்னு வந்துடுவீங்களா? வர மாட்டேன், சான்ஸே இல்லை சார். ஏன்னா விவசாயம் நல்லா இருக்கணும். வந்து ஃபீல்டில் பார்த்து அது ஃபஸ்ட்டு அப்சாக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரம் கொசு எந்த அளவுக்கு பார்த்துட்டு பயிரில் எந்த அளவுக்கு பூச்சி இருக்குது, நோய் இருக்குதுன்னு. இப்போது இந்த வயலை பார்த்தா அந்த வயல் நல்ல கிரீனிஸ், அதுக்கு வந்து நான் அதிகமாக டானிக் போட தேவையில்லை. அதனால் அது குறைப்பேன். அந்த கடைசி வயலுக்கு 2.5 ஏக்கருக்கு இப்படி எனக்கு ஒரு மனசில் அப்சர்வ் பண்ணிக்குவேன். இந்த வயல் அதிகமாக போடணும், இது கம்மியாக போடணும்னு சொல்லிட்டு அதனால மருந்து கொடுப்பேன். நேற்று கூட சிறுவானூர் அடித்தோம், அதில் டானிக்கே கொடுக்கல. பயிர் அவ்வளோ அடர்த்தி அருமையாக இருக்குது. டானிக் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஒன்லி கோரஜன் 5VC லேமிடா மருந்து, ஒரு நோய் மருந்து சமீர்னு கொடுத்தேன். ஏன்னா அது கார் நெல், சமீர்னு ஒரு நெல் மருந்து கொடுத்தேன். அப்படி மாற்றிக்குவேன். அதான் விவசாயிகளுக்கு வந்து சரி வராது. லாபம் மிஷின் எனக்கு தொடர்ந்து ஓடணும். அதே சமயத்தில் விவசாயிகள் நான் செய்கிற சேவை, என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலையை நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், அதையும் செஞ்சிடுறேன். நல்லா இருக்கணும் சாப்பிட. நமக்கு வந்து கடைக்காரங்க வந்து பொருள் எந்தெந்த பொருள் லாபம் தானோ அந்த கம்பெனி தான் வச்சுருக்காங்க. அவங்க அதை வந்து பணுதோப்பாலும் இந்த டானிக் அடிக்கும், அந்த டானிக் அடிக்கும், இந்த டானிக் அடிக்கும் கொடுத்து நம்மளை வந்து விலை இதெல்லாம் போட்டு அது கம்பெனி அவங்க நல்லா வளர்ந்ததால அவங்க நம்ம சொல்லத்தை நம்ம எது கொடுத்தா எடுத்து போய் அடிக்கிறோம் பயிரை. ஆனால் நீங்கள் வந்து நேரடியாக நிலத்தை பார்த்து இந்த பயிருக்கு இந்த மருந்து தான் அடிக்கலான்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வாங்க, இல்லை நான் எழுதி கொடுக்குற மருந்து வாங்கிட்டு வாங்க, இல்லை நானே கடையில் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 3 டேங்க் அடிக்கிறோம்னா அவங்க நிறுத்தி அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது. அடுத்து அந்த மருந்து ஓப்பன் பண்ணியால் வாங்க மாட்டாங்க மற்ற ஃபார்மர். ஆனால் அவங்க கை வைக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அந்த வயலுக்கு என்ன மருந்து அதை மட்டும் திட்டமாக மினிமம் எவ்வளோ பேக்கேஜ் தருமோ அந்தளவுக்கு நிறுத்தி எடை போட்டு எடுத்து வந்துடுவோம். அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதில் ஃபார்மருக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகிடும். இந்த அளவுக்கு கடையில் யாரும் அவ்வளோ வந்து மைனூட்டாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் கோனூரில் ஒரு கடையில் என்ன கடையில் போய் 100 மில்லி கூட 200 மில்லி அதோட குடிக்க மாட்டாங்க சார். பாக்கெட்டாக தான் கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது சார். அதை நிறுத்து அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்து கரெக்டாக எடுத்துருவோம். இப்போ கோனூர் ஒரு வில்லேஜில் 3 ஏக்கர் இன்னும் ஒரு 15 நாள் அறுக்க வேண்டிய இலை சுட்டுப்புழு மட்டும்தான். அதுக்கு இலை சுட்டுப்புழு மட்டும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்குண்டான மருந்து கொடுத்து நல்லா க்யூர் ஆகிப்போச்சு. நானே வயலில் போய் வச்சு அந்த பார்த்தீங்கன்னா நிறைய மரம் உரம் ரொம்ப எனக்கு விரையமாச்சு. அந்த 3 ஏக்கர் அடிக்கும்போது பேட்டி என்ன பாவம் அவர் அருக நெல் அதை பொறுமையாக அடித்து கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னார். தேங்க்யூ சார். சரி, நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல் பார்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே சில கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் வந்து நான் கொடுக்குறோம். நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கீங்க, ஆள் பற்றாக்குறையால் இந்த மாதிரி மருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கீங்க, எங்கே அடிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வீடியோவில் வந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். எப்படி அந்த மருந்து அடித்தாங்க, அவங்க அது என்னென்ன சதவீதத்தில் கலந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோ போய் பாருங்கள். அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இந்த வீடியோ பயன்பெறும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி.